Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு சேனலில் பார்க்க போகிற விஷயம் எக்ஸல் ஷீட்டை பயன்படுத்தி மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் ஒன்று நம்ம செய்கிறது எப்படின்னு சொல்லி ரைட். இப்போ ஒரு மந்த்லிக்கு ஒரு கிழமைக்கு 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளை இங்கே லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 7 நாளுக்குள்ளே செஞ்ச சேல்ஸை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ரைட். ஓகே, அதாவது ஒரே ஒரு மந்த்துக்கு மட்டும் சும்மா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அப்படி இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இந்த மாதம் அக்டோபர். இப்போ அக்டோபர் செஞ்ச சேல்ஸ்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மண்டேயில் ஃபஸ்ட் வீக்கில் இந்த சேல்ஸ் போயிருக்கு, செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் இந்த மாதிரி சேல்ஸ் போயிருக்கு. அடிஷனல் 2 வீக் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ மண்டேயில் இந்த கிழமை செஞ்ச சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ மண்டேயில் டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 7 நாளும் இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக் என்ன சேல்ஸ் நம்ம செஞ்சுருக்குன்றத ஃபுல் கூட்டுத்தொகையை இங்கே காட்டும். அது எவரேஜ், டேஸ், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இதெல்லாம் காண்றதுக்கு நம்ம சொல்கிறது ஃபங்க்ஷன் எழுதி நம்ம காண்பணும். இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக ஆஸ் அ பிகினர் நீங்கள் லேசாக ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறதை விட நீங்கள் ஃபார்முலா எழுதி நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதி சொல்லித்தரேன், அப்புறம் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறது என்னன்றது சொல்லித்தரேன் ரைட். இப்போ ஃபார்முலா எழுதி எப்படி செய்கிறது, நான் ஃபர்ஸ்ட் இப்போ டோட்டலில் காண்ற நேரம் இப்போ பாருங்கள், இந்த செல்லெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கும் ரைட். இப்போ ஃபார்முலா எழுதி செய்கிறேன். நீங்கள் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸாம்லாம் எழுதுகிற ஆக்கள் இந்த எக்ஸல் எக்ஸாம்லாம் எழுதுகிற ஆக்களுக்கு நீங்கள் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறதை விட ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம் ரைட். ஃபர்ஸ்ட் சிம்பிளுங்க, டோட்டல் காண்றதுக்கு இங்கே போய்ட்டு இதுதான் ஃபார்முலா டேப், ஃபார்முலா எழுதுகிற டேப். எங்கே ஆன்சர் டிஸ்பிளே ஆகணுமோ அங்கே வச்சுக்கிறோங்க கர்சரை. இங்கே ஃபார்முலாவை எழுதுங்க, ஈக்குவல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம் கொடுக்குறீங்கன்னா சம்னு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு எங்கே நேரத்தை எது வரல கூட்டணுன்றதை கொடுக்கணும். நான் எனக்கு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் கூட்டணும்னா இந்த செல்லேருந்து இது வரல செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் பாருங்கள், இது A3யில் G3 வரை செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனோடனே இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். வெரி சிம்பிள். இதுதான் ஒரு ஃபார்முலா எழுதுகிற விதம். வெரி சிம்பிள். இப்படி தான் ஃபார்முலா எழுதணும். ஓகே, சம் கொடுத்து எழுதணும் ஃபார்முலா ரைட். எழுதுறதுக்கு முன்னாடி என்னது, முதல்ல நீங்கள் ஈக்குவலாக கொடுத்துக்கணும். நிறைய பேர் இந்த ஈக்குவல் கொடுக்குறதில்ல. ஃபர்ஸ்ட் எடுத்துகிற நேரம் ஃபார்முலா எழுதுனா ஈக்குவலாக கொடுங்க. கொடுத்துட்டு சம் ஃபங்க்ஷனை கொடுங்க. சம்னு இந்த ஈக்குவல் ரொம்ப முக்கியம். சில பேர் ஈக்குவல் கொடுக்குறதே இல்லை. அதனால் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பேர் பிள்ளை விட்றாங்க. இப்போ எதுலேருந்து எது வரல கூட்ட போகிறீங்க, A3லேருந்து G3 வரையும் இங்கே இப்படி செலக்ட் பண்ணி போனீங்கன்னா A3:G3. இப்போ இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணும். அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. நான் ப்ராக்கெட் தொடங்கியிருக்கு, க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வெரி சிம்பிள். இது ஒரு மொழி. இன்னொரு வழி இருக்குது சிம்பிளாக காண்றதுக்கு. எப்படின்னா இது ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ ஆட்டோ ஜென்ரேட்டரில் நம்ம பார்த்தோம்னா எப்படின்னா வெரி சிம்பிள். இந்த இருக்கு உங்களுக்கு ஃபார்முலான்னு ஒரு டேப்பே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸலில். இதுக்கு போய்ட்டு எதுலேருந்து எது வேண்டது செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ சம், இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த சம்மை செலக்ட் பண்ணிங்க, ஒரு ஃபார்முலா உள்ளங்க இந்த மாதிரி உங்களுக்கு விட வந்துடும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சம்முங்கன்னா டெட் ஆகி வந்துடும் ரைட். இப்படி தான் உங்களுக்கு ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, இப்போ இதுக்கு பாருங்கள், இதையும் இப்படியே செலக்ட் பண்ணியாச்சு. சம்மில் போய்ட்டு ஃபார்முலா சம்மில் போய்ட்டு சம்மை கொடுத்தீங்கன்னா வந்துடும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க தேவை. உனக்கு செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த இந்த பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஐக்கன், இந்த ஐக்கனை பிடிச்சிக்கிட்டு இப்படி கீழே எழுதிங்கன்னா மற்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துடும். அப்படி ரைட். இதுக்கான ஆன்சர் என்னவோ அது இங்கே அந்த மாதிரி எக்ஸலில் செஞ்சு வச்சுருக்காங்க ரைட். இப்படி ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுறது வெரி சிம்பிளாக யூஸருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக செஞ்சு வச்சுருக்காங்க எக்ஸல்ன்ற சாஃப்ட்வேர். இது ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்து எவரேஜ் பார்க்குறதும் அப்படி தான். அதுக்கும் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன ஈக்குவலாக கொடுத்துட்டு அதுக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு. என்னது எவரேஜ். எவரேஜ்ன்ற ஃபங்க்ஷனில் போய்ட்டு சம்முக்கு சம் மாதிரி எவரேஜுக்கு எவரேஜ் இருக்குது. இப்போ ஏழாந்தேதி இது வரையிலும் இதிலேருந்து மண்டேலேருந்து எனக்கு சண்டே வரை எனக்கு எவரேஜ் காணணும். இழுத்துட்டு அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் இங்கே இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். விளங்கிச்சா ரைட். வெரி சிம்பிள். இல்லாட்டி இன்னொரு முறை இருக்குது, இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். இருக்குது 3 ஃபார்முலா, 2 ஃபார்முலா எழுதலாம். இன்னொன்று சம்மில் இருந்து இதை காண்பிக்கலாம். அதே எப்படி சம்மில் இருந்து இதை இது பண்ணுறது, அதுனா இப்படி ஈக்குவல் சம்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் எழுதுங்க. இப்படியும் செய்யலாம். எழுதிட்டு முதல்ல எதுலேருந்து எது வரையில் நீங்கள் கூட்ட போகிறீங்க, மண்டேலேருந்து சண்டே வரையும் கூட்ட போகிறீங்க. ப்ராக்கெட்டை முடிக்கிறீங்க. எத்தனை டேஸ் இருக்குது, அதாவது எவரேஜ் எப்படி காண்றீங்க, டோட்டல்லேருந்து நம்பர் ஆஃப் டே டிவைட் பண்ணி வரது எவரேஜ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவரேஜ் காண்றது இதுதான் டோட்டல்லேருந்து நம்பர் ஆஃப் டே நீங்கள் டிவைட் பண்ணி வரது தான் ஆவரேஜ் அமையும். அப்போ டிவைட் பண்ணுங்கள்.
எத்தனை டேஸ் இருக்குது? ஒரு கிழமையில் 7 வீக் இருக்குது, சாரி 7 டேஸ் இருக்குது. ஒரு வீக் ஃபர் டே வீக், ரைட்? டிவைட் பண்ணுறீங்க எத்தனையால்? 7ஆல். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எவரேஜ் வந்து வரும், ரைட்? இது இந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள், இந்த ஃபார்முலா 2. இப்போ நமக்கு ஒட்டோவா காண்றது அந்த எப்படி காண்றது? சிம்பிளாக இது அப்படியே செலக்ட் பண்ணுறீங்க மண்டேலேருந்து சண்டே வரையும். இப்போ ஃபார்முலா டேப்புக்கு போயிட்டு ஒட்டோசம் கீழே பாருங்கள் எவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எவரேஜ் வந்துடும். இந்த மாதிரி மாறுபட்ட வழிகள் இருக்குங்க காண்றதுக்கு. இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா மற்ற எவரேஜ் இந்த இதுக்கான எவரேஜ் ஏதோ எல்லாம் டிஸ்பிளே பண்ணி கீழே வந்துடும். வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் இந்த முறையை பின்பற்றுங்க. அதே மாதிரி தான் டேஸ் காண்கிறது. அதையும் வந்து எழுதி பார்ப்போம். ஈக்குவல் கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் சொல்கிற ஃபங்க்ஷன் சொல்லி எதுலேருந்து எது வரையில் கவுண்ட் பண்ண போகிறீங்க? மண்டேலேருந்து எனக்கு சண்டே வரையும் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி 7 நாட்கள், 7 டேஸ். இது அப்படியே கவுண்ட் ஆகி வருது. விளங்கிச்சாங்க? வெரி சிம்பிள். ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு வந்து சிம்பிளாக இதை அப்படியே செலக்ட் பண்ணியாச்சு. இதில் போய்ட்டு ஆட்டோசம்மில் போய்ட்டு கவுண்ட்ன்றதை அடிச்சிங்கன்னா என்ன வந்துடும், ரைட்? இதே மாதிரி தான் மற்றது போடும், ரைட்? 7 டேஸ், இல்லைனா 7 டேஸ், ரைட்? இதில் வந்து எத்தனை டேஸ் இருக்குது? 7 டேஸ். கவுண்ட் டேஸ். மேக்ஸிமம் சேல், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இதுக்கும் அப்படி தான். மினிமத்தில் வச்சுட்டு அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன? ஈக்குவல் பண்ணி தான் அடிக்கணும். மினிமம் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த மினிமம் இருக்குது. இப்போ எதுலேருந்து எது வேலை பார்க்க போகிறீங்க? மினிமம் சேல்ஸ் மண்டேலேருந்து சண்டே வரையும் பார்க்க போகிறீங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க, மினிமம் சேல்ஸ் வருது. இல்லைனா எப்படி செய்கிறது? அடுத்த வழி எங்கே ஆன்சர் டிஸ்பிளே பண்ணணுமோ அங்கே வச்சுக்கிங்க கர்சரை. மண்டேலேருந்து சண்டே வரையும் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோசம் இந்த ஃபங்க்ஷன் இதில் போய்ட்டு மினிமம், ரைட்? அவ்வளோதான். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. ஒருத்தர் செஞ்சு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஹெட் ஆகிடும். அடுத்து மேக்ஸிமம் சேல்ஸும் அதே மாதிரி தாங்க. இங்கே வச்சுட்டு ஈக்குவல் பண்ணிட்டு மேக்ஸிமம் எம்ஏஎக்ஸ்னு அடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் சேல்ஸ் வருது. இப்போ எதுலேருந்து மண்டேலேருந்து சண்டே வரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடுது. இதே மாதிரி தான் இதை டெலீட் பண்ணுறேன். திரும்பவும் எனக்கு வந்து இது மேக்ஸிமம் காணும். இதில் எப்படி மண்டேலேருந்து சண்டே வரையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு மேக்ஸிமம் அடித்து அங்கே ஆன்சர் வந்துடும். இதை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை எழுதிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும், ரைட்? இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். உங்களுக்கு வந்து மேனுவலாக கோட் எழுதுற ஃபார்முலா எழுதுகிற ஆப்ஷனும் நான் உங்களுக்கு படிப்பிச்சேன் இல்லை, ரைட்? ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார்முலா எழுத தெரிஞ்சுக்கிறணும், ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் தெரிஞ்சுக்கிறணும், ரைட்? இந்த ஃபார்முலாலாம் எழுதுறது தெரிஞ்சுக்கிறவங்க வந்து எக்ஸல் இந்த எக்ஸாம் செய்கிறவங்களுக்கு அந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆட்டோ ஜென்ரேட் வந்து தேவை, ரைட்? ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபார்முலா எக்ஸலில் எழுதுகிற பழகிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி தான் ஃபார்முலா வந்து ஒரு எஃபிஷியன்ட் இல்லை நீங்கள் இதை செய்கிறதுக்கு, ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.